ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். என் பொண்ணை நான் எப்படிலாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அப்புறம் வீட்டு வேலைகள் என்னென்னலாம் இருக்குது, நான் என்னென்னலாம் மார்னிங்கில் பண்ணுறேன் அப்படின்றத இதை அப்படியே vlog-ஆ எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்ததுமே நமக்கு ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா டீ போடுறது தான். டீ போட்டு எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, அதிசயமாக எழுந்து வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டார். சரி, எப்பயாச்சும் தான் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஞான உதயம் வரும். சரி ஓகே, நீ இதையாச்சும் செய்யின்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்து போய் கொடுத்து கட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டேன். அதை கூட ஒழுங்காக செய்யலை. பூண்டு வந்து என்னால் உரிக்க முடியாது, நீயே உரிச்சிக்கோன்னு சொல்லிட்டு காய் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு பூண்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை நான் உரிச்சிட்டு அப்புறம் புளியை கரைச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அதுதான் இருந்துச்சு வீட்டில். சரின்ட்டு அதை தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே அதையும் செஞ்சுட்டு ஒரு பக்கம் என் பொண்ணையும் எழுப்பி விட்டுட்டேன், போய் கிளம்புமா ஸ்கூலுக்கு, இல்லைன்னா அந்தம்மா சாப்பிட்றதுக்கே லேட் பண்ணுவாங்க. அதனால தான் சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டேன். அதுக்குள்ளே அவரும் வந்து அந்தம்மா குளிப்பாட்டுறது, ப்ரஷ் பண்ணி விட்டுறது அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் சைட் பை சைடு இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரிப்பரேஷன்லாம். அப்படியே இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து கொய்யாக்காய் இருந்துச்சு. சரி, நான் அதே கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, நான் அதை சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு கொய்யாக்காய் வேணாம், வேறு எதனா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. சரின்ட்டு வீட்டில் கோதுமை தான் இருந்துச்சா, கோதுமை சர்க்கரை ஏலக்காய் வச்சு நான் என்ன பண்ணேன், அந்த அப்பம் மாதிரி ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ணேன். பட் நல்லா தான் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து போடும்போது அது கருகி போச்சு. நான் இந்த சைட் குழம்பு பார்த்துட்டே இருக்கும்போது அதை விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் இன்னொன்று ஊற்றினேன். பட் நல்லா தான் வந்துருச்சு. எஸ்டர்டே என் ஹஸ்பண்டுக்கு 2 சர்ப்ரைஸ் ரிசீவ் ஆயிருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னு நான் வீடியோ எண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக அவர் வந்து இதுக்கு வந்து அவர் எவ்வளோ எக்ஸைட் ஆவாருன்னு சத்தியமாக நான் நினைக்கல. அப்படியே பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். காரக்குழம்புக்கு தொட்டுக்க கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வீட்லேயும் கீரை இருந்துச்சு. சரி, அதை செய்யலான்னு நினைக்கும் போது டைம் வேறு ஆயிடுச்சு ரொம்ப. சரி, இதுக்கு மேலே செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த காரக்குழம்புக்கு தொட்டுக்க வத்தல் இருந்துச்சு, அதை வறுத்து என் ஹஸ்பண்ட் பேக் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு அந்த வத்தல் கூட பேக் பண்ணல. இன்னும் டைம் ஆயிடுச்சு, 9 அந்தம்மா ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். அதனால் அந்த மாவை அவசர அவசரமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவள் சாப்பிடவே ரொம்ப லேட் பண்ணுவாள். 1 hour ஆகும் அந்த அம்மா சாப்பிட, வாய்க்குள்ளேயே வச்சுருப்பா. அதுவும் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு பாடு ஆகிடும். சாப்பாடு எடுத்துன்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் தெரிச்சு ஓடிடுவா. அவளை பிடிக்கிறதே முடியாது. எப்படி தான் ஏதாவது ஒன்று ஏமாற்றி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி தான் என் பொண்ணுக்கு நான் டெய்லியுமே சாப்பாடு விட்றேன். ஏதோ 1 நாள் 2 நாள் இல்லை, அவள் பிறந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவள் சாப்பிடவே மாட்டா. சாப்பிட வைக்கிறது மட்டும்தான் அவள் முடியாது. மற்றபடி அவளோட வேலையை அவளே பார்த்துப்பா. இந்த ஷூ போடுறது, சாக்ஸ் போடுறது, ஷர்ட் போடுறது, ட்ரெஸ் போடுறது எல்லாமே அதை பண்ணிப்பா. நமக்கு வந்து அந்த அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது, எந்த வேலையும் வைக்க மாட்டான். இந்த சாப்பிட வைக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அவகிட்ட. அதில் சாக்கில் அந்த அம்மா வீடியோ பார்த்து லவ் யூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானே பார்க்கல, எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும். இப்போ என் பொண்ணு கோவமாக பேசிகிட்டு இருக்காள். அது யார்கிட்டனா என் ஹஸ்பண்ட் கிட்ட. என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி டான்ஸ் ஆடி காட்டிகிட்ருக்காராம். நான் வந்து அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கேன். டேடி பாருமா ஜாலியாக டான்ஸ் ஆடி காட்டிகிட்ருக்காருன்னு கோவப்பட்டுட்டு இருந்தா. சரி, அவரை விட நீ கிளம்புமா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை கிளப்பிட்டேன். ஹோம்ஒர்க் எழுதுனா அந்த அம்மா வந்து நோட்டை வந்து பேக்கில் வைக்கவே மாட்டாங்க. எங்கே எழுதுகிறாங்களோ அங்கங்கே போட்டுருவாங்க. நாங்கள் காலையில் தேடி பிடிச்சி அந்த மாதிரி பேக்கில் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். அதுதான் எங்களோட வேலையே. இப்போ வீட்டில் பேக் எடுத்து மாட்டிட்டாங்கன்னா ரிட்டன் அதை கழட்டி வைக்கவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் தான் அந்த அம்மா கழட்டி வைப்பாங்க. தலை வரும்போது கூட கழட்டிட்டு அப்புறம் தலை வாரிக்கலாட்டி அப்படின்னா, இல்லை நான் அப்படியே நீ வாரு, நான் பேக்கை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே தான் தலை வாரினா, மேக்கப் பண்ணிக்கிட்டா, எல்லாமே பண்ணிக்கிட்டா. பெரிய பெரிய முடியை கூட வாரிடலாம் போல், இந்த அரடி கூந்தல் முடியை வார முடியலப்பா. அவள் காட்டினா தானே, இப்படி திரும்புறா அப்படி திரும்புறா, ஒழுங்காக காட்ட மாட்டா. உங்களோட
பசங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்களோட பேகு, லஞ்ச் பேகு அதெல்லாம் அவங்களே தூக்கிட்டு வருவாங்களா, இல்லை நீங்கள் தூக்கிட்டு வரீங்களான்னு சொல்லுங்கள். பட் என் பொண்ணு எப்போவுமே என்கிட்டயும் கொடுக்க மாட்டா, என் வீட்டுக்காரிட்டையும் கொடுக்க மாட்டா. அவளே தான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிட்டு வருவா. நான் எடுத்துக்கிறேன், நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம், நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் என் பேகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட சண்டை போட்டு நடந்து வருவா. பைக்கில் ஏற்றி உட்கார வைக்கலான்னு போனால், இல்லை நீ தொடாத, நானே ஏறிப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே ஏறிட்டாங்க அந்த பேக்கை மாட்டிக்கிட்டே. சரி போம்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாய் சொல்லி அமுச்சு வச்சுட்டேன். அவங்க கிளம்புனதும் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ண வந்துட்டேன் லன்ச்சு. இன்றைக்கி சிம்பிள் தான், காரக்குழம்பும் வத்தலும் வச்சு பேக் பண்ணிட்டேன். எப்படி சாப்பிடுவாரோ தெரியல, ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லுவாரா இல்லை அதை அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாரான்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே நான் செஞ்ச அந்த பணியாரமும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல. லஞ்சுக்கு பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. டைம் வேறு 9:00 இருந்தது. ஒரு வேளை ஷட்டவுனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே லஞ்ச் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கதவை திறந்து விட்டுட்டு அவரும் சாப்பிட உட்காந்துட்டாரு. சரின்ட்டு அவருக்கு பரிமாறிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு வந்துடுச்சு. அவரும் எதுவும் சொல்லலை, காரக்குழம்பு வத்தல் வச்சு சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே அந்த பணியாரம் நான் செஞ்சேன்ல அதை எடுத்து கொடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லு, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதை சாப்பிட சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் என்னென்னலாம் சீன் காட்டுறாருன்னு நீங்களே பாருங்களேன். நான் இதை சாப்பிட்றேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இதுக்கு செஞ்சவங்க தான் இதுக்கு காரணம். ஆல்ரெடி நான் 4 சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. டைம் வேறு ஆயிடுச்சு. அப்புறம் வீடியோ எண்டில் 2 சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அது இந்த சர்ப்ரைஸ் தான். Layer edition. How is it? Nice. I love England. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாராம். அதை இப்போ அவங்க ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை போட்டுட்டு அப்பாவும் பொண்ணும் ரொம்ப ஆட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு கால் வந்துச்சு. அவங்க கிரிக்கெட் டீமுக்காக ஜெர்சி ஆர்டர் போட்டிருந்தாங்களாம். அது வந்துடுச்சு, வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு அதை கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். கவுண்ட் பண்ணிவிட்டு அதை மடித்து வச்சுட்டாரு. இதோடு இந்த vlog முடியுது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 தேங்க்யூ.